ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் நேம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் வாட் இஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரேஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நீங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஷின் மார்க் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்போக்கனில் வந்து போட வேண்டிய நீட் இல்லை. ஆனால் வந்து ரிட்டனில் நீங்கள் எழுதும்பொழுது கண்டிப்பாக வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நீங்கள் வந்து கொஷின் மார்க் போடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வாட் அப்படின்னா நான் தெரியணும். ஸோ வாட் அப்படின்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டபிள்யூஎஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ வாட் அப்படின்றது வந்து என்ன தமிழ் மீனிங். இஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீ வந்தால், நீ போனால், நீ எழுதினால். ஓகேங்களா? ஸோ அந்த இல் வந்து வெர்பில் முடியும். ஓகேங்களா? ஸோ பேசுறது வந்து வெர்பு. நீ பேசினால் அந்த இடத்துல வந்து அந்த ஆக்ஷனில் வந்து அந்த இல் முடியுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த இடத்துல வந்து இஃப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து வாட்டுக்கும் இஃபுக்கும் இருக்க தனித்தனி எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது நம்மளுக்கு எப்படி மீனிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். இந்த வாட் இஃப் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கற்பனை. ஓகேங்களா? இமேஜினரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது வந்து கவலை. ஓகேங்களா? அந்த ஒரே சுச்சுவேஷன். ஓகேங்களா? நம்ம வந்து சேட் சுச்சுவேஷன், ஒரு கவலைப்படுற சுச்சுவேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யோசனை. ஓகேங்களா? திங்கிங். ஒரு ஐடியா கொடுக்குற இடத்துல வந்து நம்ம இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மேலே சேம், ஆல்ரெடி டைட்டில் சேம் தான், வாட் இஃப். ஓகேங்களா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வி நீட் டு மென்ஷன் த கொஷின் மார்க். ஓகே, ஸோ மீனிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான் கற்பனை. ஓகேங்களா? ஸோ இந்த வாட் இஃப் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கற்பனை சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து கவலைப்பட்டு சொல்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். மூணாவது பார்த்தீங்கன்னா யோசனை. ஓகேங்களா? ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா தர இடத்துல வந்து நம்ம இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கற்பனை சுச்சுவேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இந்த வாட் இஃப் அப்படின்ற மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஆகும் அப்படின்னு முடியும். கவலையில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வது அப்படின்னு முடியும். மூணாவது பாருங்கள், ஐடியா கொடுக்குறதுல வந்து எப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தனித்தனியாக படிக்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் இது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக கவனிக்கிறோமோ, ஸோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு லாங்குவேஜை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஏன்னா நம்ம வியூவர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்மீடியேட் லெவலில் இருக்காங்க. ஏன்னா வந்து நான் எங்கே மென்ஷன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு மவுஸை வச்சு காட்டல. ஓகேங்களா? நான் பேசும்பொழுதே நீங்கள் வந்து கான்செப்டை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி ஒரு ஐடியா இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்களன்னா உங்களோட ஃப்ளூயன்சி வந்து ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கற்பனை. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து 3 ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கற்பனை. ஓகேங்களா? கற்பனை அப்படின்னா அதோட தமிழ் மீனிங் எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும். ஓகேங்களா? வாட் இஃப் வந்து கற்பனையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு முடியும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரூட் வேர்டு போடணும். ஓகேங்களா? வாட் இஃப், அடுத்தது வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வர்ப் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நம்ம நான் வேணால் போட்டுக்கலாம். அட் த எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வி நீட் டு மென்ஷன் த கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் பைக்கில் இருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும். ஓகேங்களா? கற்பனை, நம்ம கற்பனை பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஃபேமிலியெல்லாம் நின்றுருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்து பைக்கில் ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், அவங்க கீழே விழுந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் நினச்சி பார்ப்போம். பார்த்தீங்களா? சேம் அதை கற்பனை பண்ணி பார்ப்போம். சரியான ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, அவங்க கீழே வந்தால் என்ன ஆகும் அது தெரியாமல் அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். இதுதான் வந்து இமேஜினரி சுச்சுவேஷன். அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஒன்னா வாட் இஃப். ஓகேங்களா? ஸோ வாட் இஃப் தே ஃபால் டவுன் ஃப்ரம் த பைக். ஓகேங்களா? அவங்க பைக்லேருந்து கீழே விழுந்தால் என்ன ஆகும். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து தே, ஃபால் டவுன் அப்படின்றது வந்து கீழே விழுது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவது பாருங்கள், என்னுடைய அம்மா நேரத்திற்கு மாத்திரை போடலைன்னா என்ன ஆகும் சொல்லுவோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் அம்மாவுக்கு வந்து பிபியோ சுகரோ இருக்குது. ஸோ அவங்க வந்து டைமுக்கு டேப்லெட் எடுக்கணும், ஆனால் அவங்க வந்து போடலை அப்படின்னு நம்ம வந்து இமேஜினேஷன் பண்ணுறோம். ஸோ போடலைன்னா என்ன ஆகும், சம்திங் வில் ஹேப்பன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஃப்
மை மதர் டஸ் நாட் டேக் த டேப்லெட் ஆன் டைம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து நேரத்துக்கு டேப்லெட் எடுக்கலைன்னா என்ன ஆகும் நம்ம வந்து கற்பனை பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து நம்ம எப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் எப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கொஸ்டினை வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய அம்மா வந்து நேரத்துக்கு டேப்லெட் போடலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்கப்பா. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம முன்னாடி வச்சு கேட்கும் பொழுது உங்களோட லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சினாரியோ மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு ஈஸியாக வந்து கான்செப்ட் லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? 3வது பாருங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பேசாவிட்டால் பெற்றோர்கள் நிலைமை என்ன ஆகும்? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இருக்க பேரண்ட்ஸுங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ டிவியில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பசங்க கூட வந்து ரொம்ப போகாதீங்க, செய்யாதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் பசங்க இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம கேட்காம விட்டோம்னா அவங்க வந்து நம்ம கையை மீறி போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சினாரியோவை தான் நம்ம இப்போ எப்படி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமாரி சொல்கிற இடத்துல வந்து பசங்க என்ன பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக பேசவே மாட்டாங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப். ஓகேங்களா? வாட் இஃப் த சில்ட்ரன் டிட் நாட் ஸ்பீக் வித் தேர் பேரண்ட்ஸ். ஓகேங்களா? பிள்ளைகள் பெற்றோர்களிடம் பேசாவிட்டால் பெற்றோர்கள் நிலைமை என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ பசங்க தான் பேசலை. ஓகேங்களா? இது வந்து பாஸ்ட்டில் சொல்கிறோம். வாட் இஃப் த சில்ட்ரன் டிட் நாட் ஸ்பீக் வித் தேர் பேரண்ட்ஸ். அவர்களுடைய பேரண்ட்ஸ். ஓகேங்களா? அவர்களுடைய பெற்றோர்களிடம் பேசாவிட்டால் பெற்றோர்கள் நிலைமை என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ 4வது பாருங்கள். வயிற்றுக்கு நீ சரியாக சாப்பிடாவிட்டால் ஓகேங்களா? ஸோ என்னத்துக்கு ஆகும்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ வயிற்றுக்கு நீ சரியாக சாப்பிட்லையானா உன் நிலைமை என்ன ஆகும்? ஓகேங்களா? உங்கள் ஹெல்த் என்ன ஆகும் கேட்போம் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் யூ டிடன்ட் ஈட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து தமிழ்ன்றது வந்து ஒரு தனித்துவமான லாங்குவேஜ். ஸோ இந்த சிம்பிள் சென்டென்ஸை நம்ம வந்து 2 விதமாகவும் கேட்குறோம். ஓகேங்களா? வயிற்றுக்கு நீ சரியாக சாப்பிட்லையானா உன் உடம்பு என்ன ஆகும்? ஓகேங்களா? ஸோ அந்த உன் உடம்பு என்ன ஆகும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இன்னொரு அடிஷ்னலாக ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணுறோம் தமிழில். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறதே வந்து அதுக்குள்ளவே அடங்கிடும். ஓகேங்களா? வாட் இஃப் யூ டிடன்ட் ஈட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? ஸோ நீ வந்து கரெக்டாக சாப்பிட்லையானா உன் உடம்பு என்ன ஆகும்? ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? சேம் இந்த இடத்துல வந்து இது எல்லாமே வந்து இமேஜினரி சிச்சுவேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ 4 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இமேஜினரி சிச்சுவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கவலை. டைட்டில் பாருங்கள், கவலை. ஓகேங்களா? என்ன செய்வது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சேம் at the end of the sentence we need to mention question mark. ஓகேங்களா? சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சேம். வாட் இஃப் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் verb we can use anything. at the end of the sentence we need to mention question mark. ஓகே. 5வது பாருங்கள். அவன் தேர்வில் தோல்வி அடைந்தால் என்ன செய்வது? ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்ம டீச்சராக இருக்கும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம், உங்கள் பையன் வந்து சரியாக படிக்கல, செய்யலை, அவன் ஃபெயில் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறது? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கவலைப்படுற சுச்சுவேஷன். ஓகேங்களா? வாட் இஃப் ஈ ஃபெயில் த எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுனா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈஸியாக நம்ம ஓன் சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? வாட் இஃப் ஹீ ஃபெயில்ஸ் த எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா என்ன செய்வது? கவலை, என்ன செய்வது, என்ன பண்ணுறது சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த இடத்துல நம்ம இந்த வாட் இஃப் என்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 6வது பாருங்கள். அந்த குழந்தை கீழே விழுந்தால் என்ன பண்ணுறது? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பைக்கை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு குழந்தைய பைக் மேலே உட்கார வச்சுறாங்க. ஸோ நம்ம பின்னாடி போயிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பின்னாடி நம்ம போயினே இருக்கோம். ஸோ நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா இன்னொருத்தர்கிட்ட, அந்த குழந்தை பைக் மேலே உட்கார வச்சுருக்காங்க, அந்த குழந்தை கீழே வந்தால் என்ன ஆகுறது? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்? சேம் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ வாட் இஃப் த சைல்டு ஓகேங்களா ஃபால்ஸ் டவுன். ஓகேங்களா? சைல்டு அப்படின்றது வந்து ஒருத்தரை தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். அதனால் வந்து ஃபால் அப்படின்றது வந்து விழுறது. ஓகேங்களா? ஸோ அது வந்து V1. இது வந்து சிங்குலர்ன்றதுனால நான் எஸ் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? வாட் இஃப் த சைல்ட் ஃபால்ஸ் டவுன். ஓகேங்களா? வாட் இஃப் அப்படின்றது மீனிங் வந்து என்ன செய்வது? த சைல்ட் ஃபால் டவுன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கீழே விழுந்தால் என்ன செய்வது? ஓகேங்களா? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஓகேங்களா? இது வந்து பிக் டாபிக். நான் என்னால் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு கன்வே பண்ண முடியுமோ நான் அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக டீச் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கம்பல்சரி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து கான்செப்டை குயிக்காக லேர்ன் பண்ணுறோமோ ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் வந்து
வேலை செய்யும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால தான் சொல்கிறேன். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து பார்க்கும்பொழுதே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நான் எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேனோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே சேவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட லாங்குவேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ 7th பாருங்கள். என்னுடைய அப்பா என்னை அடித்தால் நான் என்ன செய்வது? சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கவலைப்படுற சுச்சுவேஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஒரே சுச்சுவேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல எல்லாமே வந்து நம்ம இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் கிளம்பியிருப்போம். ஸோ ஃப்ரெண்டு வந்து சரி வேணாம் இன்றைக்கி வேணாம், நான் வேறு எங்கன்னா ஓகேங்களா? ஸோ வேறு எங்கன்னா போகலாம், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளானை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா சேம் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், இது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக எங்கள் அப்பா என்னை வந்து அடித்தா நானா பண்ணுறது. சேம் அந்த இடத்துல வந்து எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் மை ஃபாதர் பீட்ஸ் மீ. ஓகேங்களா? பீட் அப்படின்றது வந்து V1, அது கூட எஸ் ஆக்ட் பண்ணுறோம். ஏன்னா மை ஃபாதர்ன்றது சிங்குலர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து டே பை டே எக்ஸாம்பிள் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 8வது பாருங்கள். என்னுடைய மனைவி என்னை தப்பாக எடுத்துக்கொண்டால் நான் என்ன செய்வது? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வேலைக்கு போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வேலைக்கு போகாமல் ஓகேங்களா? ஸோ எதனா ஒரு ரீசன் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ இந்த விஷயம்லாம் வந்து எங்கள் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சால் எங்கள் ஒய்ஃப் என்னை வந்து தப்பாக எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஃப் மை ஒய்ஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஓகேங்களா? ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது வந்து V1, அண்டர்ஸ்டுட் ஓகேங்களா? அது V2. அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற இடத்துல வந்து மை ஒய்ஃப்ன்றது சிங்குலர். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் எஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நான் ரீட் பண்ணுவேன். ஸோ எல்லா கான்செப்ட்லேயும் வந்து நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு அதுக்கு வந்து நாட் பாசிபிள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 9th பாருங்கள். இன்றைக்கி நைட்டு ஓகேங்களா? இன்றைக்கி இரவு நாம் வெளியே போய் சாப்பிட்டால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அந்த கவலை சுச்சுவேஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு சுச்சுவேஷன் யோசனை. ஒரு ஐடியா தருவோம் பார்த்தீங்களா? ஸோ அதை செஞ்சால் எப்படி இருக்கும்? அதை சாப்பிட்டா ஸோ இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஐடியா தரும்போது நம்ம எப்படி இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது வந்து 8 பார்த்துட்டோம். இது 9வது வந்து அந்த தேர்ட் ஓகேங்களா கான்செப்ட் ஸ்டார்ட் ஆகுது. 9வது பாருங்கள். இன்றைக்கி நைட்டு நம்ம வெளியே போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து வாட் இஃப் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ வாட் இஃப் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டூநைட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நைட்டு போயிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? கோ அவுட் அப்படின்னா வெளியே போயிட்டு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ஒன் மோர் டைம் நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். வாட் இஃப் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்? வி கோ அவுட் ஓகேங்களா? நாங்கள் வெளியே போயிட்டு ஃபார் டின்னர் ஓகேங்களா? நாங்கள் வெளியே டின்னருக்காக வெளியே போயிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வந்து சாப்பிட்றது வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. ஸோ நைட்டுன்றதுனாவே அதில் டின்னரில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஃப் வி கோ அவுட் ஃபார் டின்னர் டூநைட். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி நைட்டு வந்து வெளியே போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அந்த சாப்பிட்றதுன்றது வந்து அந்த டின்னர்லேயே உள்ள ஆட் ஆகிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 10வது பாருங்கள். நம்முடைய அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு ஒன்றாக சேர்ந்து போனால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அம்மா அப்பா வந்து சண்டை போட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க சேர்ந்துட்ருப்பாங்க. சேம் அந்த இடத்துல வந்து சேம் மறுபடியும் அவங்க வந்து ஒன்றா கோயிலுக்கு போனால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ அந்த எப்படி இருக்கும் உங்கள் டே பை டே கான்வர்சேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து வாட் இஃப் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் கோ டு டெம்பிள் டுகெதர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து நம்ம நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஸோ வாட் இஃப் அப்படின்றது வந்து எப்படி இருக்கும்? மை மதர் அண்ட் ஃபாதர் ஓகேங்களா? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கோ டு டெம்பிள் ஓகேங்களா? கோயிலுக்கு போனால் ஒன்றாகன்றப்போ டுகெதர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாட் இஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் கோ டு த டெம்பிள் டுகெதர். ஓகேங்களா? எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கோயிலுக்கு ஒன்றா போனால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டே பை டே கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுறக்கூடிய ஓகேங்களா ஒரு நார்மல் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஓகேங்களா? 11வது பாருங்கள். மழை பெய்யும் பொழுது நாம் ஒரு கப் டீ குடித்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? ஸோ மழை நிறையா பெய்யுது. ஸோ அந்த இடத்துல வந்து சூடாக ஒரு காப்பி குடித்தா அல்லது ஒரு டீ குடித்தா ஸோ எப்படி இருக்கும்
சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் போகிறது எல்லாமே வந்து நம்ம தனியாக பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ என் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டது அதுதான். சார் கொஸ்டின் எங்கே கேட்கணும்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நான் வந்து பேக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கான்செப்ட் படிச்சிடலாம். ஸோ வாட் இஃப் வி ட்ரிங்க் எ கப் ஆஃப் டீ வைல் இட் ரைனிங். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மழை பெய்யும் பொழுது அப்படின்றப்போ வைல் இட்ஸ் ரைனிங். ஓகேங்களா. ஸோ வைல் இட்ஸ் ரைனிங், ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து கொஷின் மார்க் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணக்கூடியதே இந்த வாட் இஃப் அப்படின்றது மட்டும்தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஃப் வி ட்ரிங்க் எ கப் ஆஃப் டீ வைல் இட்ஸ் ரைனிங். ஓகேங்களா. ஸோ மழை பெய்யும் பொழுது ஒரு டீ குடித்தா, ஒரு கப் டீ குடித்தா ஸோ எப்படி இருக்கும், அந்த எப்படி இருக்குன்றது தான் வாட் இஃப். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 12வது இது உங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எனக்கு சம்பளம் வந்தால் எப்படி இருக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எப்படி இருக்கும் நம்ம மென்ஷன் பண்ணுறோன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சம்பளம் வந்தால் ஸோ ஒரு ஆட்டம் போடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த சினாரி ஒன்றரை சொல்லும் பொழுது எனக்கு நாளைக்கு சம்பளம் வந்துச்சுன்னா ஸோ எப்படி இருக்கும், பழையபடி வந்து நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. சேம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த வாட் இஃப் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஃப் ஐ கெட் த சேலரி டுமாரோ. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஃப் ஐ கெட் த சேலரி டுமாரோ. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ கொஸ்டின் எங்கள் ஸ்டூடெண்ட் எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் கொஸ்டின்ன்றது வந்து நம்ம தனியாக கேட்கணுமா, இல்லை வந்து அதுக்கான ரீப்ளே வர இடத்துல கேட்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. எஸ் கரெக்ட். நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்குறோம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசும்பொழுது மட்டும்தான் நம்ம கொஷின் வச்சு பேசணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாட் இஃப் ஓகேங்களா ஐ கெட் த சேலரி டுமாரோ அப்படின்றப்போ ஸோ நாளைக்கு எனக்கு சேலரி வந்தால் எப்படி இருக்கும். ஓகேங்களா. சேம் அதை வந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் மட்டும்தான் அங்கே வந்து நம்ம கொஷின் மார்க் போட முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா. ஹோம்ஒர்க் போயிடலாம். நீ தினமும் வேலைக்கு போகவில்லை என்றால் என்ன ஆகும். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும் அப்படின்றது வந்து ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன். ஓகேங்களா. என்னுடைய வீட்டு சாவி தொலைந்து விட்டால் நான் என்ன செய்வேன், நான் என்ன பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா. ஏன்னா வீட்டு சாவி இருந்தால் தான் நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள், இப்பொழுது நீ பிரியாணி சாப்பிட்டால் எப்படி இருக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நீ இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், இது வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுப்போம் பார்த்தீங்களா. ஸோ நீ இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா ஸோ உன்னோட மைண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் வந்து ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த 3 சுச்சுவேஷன் தான் வந்து இந்த வாட் இஃப்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்களன்னா ஸோ இந்த வாட் இஃப் அப்படின்றது வந்து உங்கள் லைஃப்பில் மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோ இன்றைக்கி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா. நியூவர்ஸ் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதனா நியூ கான்செப்ட் ஓகே அது மட்டும் இல்லாமல் வந்து எதனா டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கான ஐடியாவும் கொடுக்குறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து நாலேஜ் ஷேரிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர்த்து மற்ற எதுக்காகவும் வந்து நம்ம சேனல் ரன் பண்ணல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ